இப்போ இந்த ஹை இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே அப்படி இருந்துட்டு எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறது வாய்ப்பு. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு கொஞ்சம் வால்டலாக இருக்கலாம், கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் இப்படி. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,388, அடுத்து 24,460, அடுத்து 25,510. அதுபோல் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,303 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 24,233, அடுத்து 24,140. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்க்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதில் ஒரு சின்ன எல்லோ ஜோன் போட்டுப்போம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிளாக் கலர் கீழே போட்டிருப்பேன். அதாவது 24,295க்கும் 24,303க்கும் இடையில் இந்த ஒரு எல்லோ ஜோன் வச்சுப்போம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இடம். இதுலேருந்து மார்க்கெட் அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும். அப்படியே திரும்பினாலும் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கு ஃபுல் அப்சைடு போயிடாது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தாண்டணும். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இறங்க